லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்சி கிட்ஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவான ப்ரெடிக்ஷன் நம்ம சேனலில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். லாஸ்ட் 6 மந்த்ஸாக வந்து உங்களுடைய ஆதரவு, அன்பு அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஜென்சி கிட்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. நம்ம கொடுக்க ஆரம்பிச்சதும் போதும் ஜென்சி கிட்ஸ் மேலே நிறைய லைவ் லைட் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஜென்சி கிட்ஸ் அப்படின்னா வெறும் செல்ஃபோன் பார்த்துட்டு இருப்பாங்க, ரீல்ஸை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவங்க எவ்வளோ ரெஸ்பான்சிபிளான ஆட்கள் அப்படிங்கிறத நாடே பார்க்குது, இந்த உலகமே பார்க்குற அளவுக்கு ரொம்ப பொறுப்பான ஆட்களா ஜென்சி கிட்ஸ் மாறிருக்கீங்க. உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் கொடுக்குறதுல நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அதை பார்த்துட்டு நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸுக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பினஸ் அப்படிங்கிறது கூடிக்கிட்டே இருக்கு நாள்தோறும். இந்த மந்த், அதாவது அப்கமிங் செப்டம்பர் மந்த் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி பிளானட்டரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இண்டோ மாடர்ன் ஆஸ்ட்ராலஜியில் நம்ம அவுட்டர் பிளானட்ஸை ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடலாம். அவுட்டர் பிளானட்ஸில் ப்ளூட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய பிளானட் இருக்கு இல்லையா? இது வந்து இப்போ ரெட்ரோகேட் ஆகுது. கும்பராசிலிருந்து மகரத்தோட எட்ஜுக்கு ரெட்ரோகேட் ஆகக்கூடிய இந்த சமயம் பார்க்குறோம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா யுரேனஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், இந்த பிளானட் ஆஃப் ஏஐ, பிளானட் ஆஃப் டெக்னாலஜி, இன்னோவேஷன் அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த பிளானட் வந்து பார்த்தீங்கன்னா மிதுனத்துல இருந்து ரிஷபத்தை நோக்கி வரக்கூடிய விஷயத்தை வந்து பார்க்க முடியுது. இதுவும் வக்ரமாக தான் வருது. அதுக்கப்புறம் நெப்டியூன், த ஃபயர் பிளானட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நெப்டியூன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷத்துல இருந்து மீனத்துக்கு ரெட்ரோகேட் ஆகக்கூடிய விஷயங்களை பார்க்குறோம். இது ரெண்டுமே எட்ஜில் நிற்கக்கூடிய விஷயங்களை பார்க்குறோம். இப்போ ஓவராலாக இந்த அவுட்டர் பிளானட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்குறப்ப ரெட்ரோகேட் ஆகுது. அதே மாதிரி கைரானுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஷத்துக்குள்ளேயே ரெட்ரோகேட் ஆகக்கூடிய விஷயங்களை பார்க்குறோம். அப்போ 4 அவுட்டர் பிளானட்ஸும் வந்து ரெட்ரோகேட் ஆகக்கூடிய இந்த சமயம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் எக்ஸ்பெஷலாக ஜென்சிஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரீஎவாலுவேட்டிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். தன்னைத்தானே யோசிக்கக்கூடிய விஷயங்கள். பொதுவாகவே பிளானட்ஸ் வந்து நல்ல நிலையில் பயணிக்கக்கூடிய நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளிப்புற சூழல்கள் எல்லாத்தையுமே மாற்றி கொடுக்கும். இந்த மாதிரி ரெட்ரோகேட் ஆகக்கூடிய ஃபேஸில் வந்து நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செல்ஃப் அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணக்கூடிய விஷயங்களா பார்க்குறோம். ஒரு ரீஎவாலுவேட்டிங் ஃபேஸாக இந்த பீரியடை வந்து நம்ம பார்த்துக்கலாம். வேதிக் பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவும் உச்சமாகுது, புதனும் உச்சமாகுது, சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீனத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்குறோம். ராகுவும் கேதுவும் கரெக்டாக கும்பத்திலையும் சிம்மத்திலையும் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்குறோம். ஓவராலாக இந்த செப்டம்பர் மந்த் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு இந்த பிளானட்டரி பொசிஷன்ஸ்லாம் வச்சு தான் நம்ம ஜென்சிக்கான எக்ஸ்க்ளூசிவ் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸுக்கு இந்த செப்டம்பர் மந்த் எப்படி அமைய போகுது அப்படின்னு பார்க்குறப்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஏன்னா குருவுடைய பொசிஷன் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. அதை விட ப்ளூட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய 12ஆம் வீட்டினுடைய அதிபதியுடைய பிளேஸ்மெண்ட் ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுடைய 4th பிளேஸில் நிறைய விஷயங்கள், நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தொடங்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய உடல்நலம் அப்படிங்கிற விஷயம் சூப்பராக மாறும். அம்மா கிட்டேருந்து அன்பு, அக்கறை இந்த மாதிரியான விஷயங்கள் கூடுதலாகவே கிடைக்கும். கொஞ்சம் ஆர்ட் அண்ட் ஃப்ளேவர்ஸ் மாதிரி இந்த மாதிரியான டேர்ம்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது இந்த செப்டம்பர் மந்தில். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எஜுகேஷனுக்குள்ளே வருவோம். எஜுகேஷன் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு புதனும் சாதகமாக இருக்கு, குருவும் சாதகமாக இருக்குது, சுக்கிரனும் சாதகமாக இருக்குது. அப்போ என்ன மாதிரியான எஜுகேஷன் செக்டர்ஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப ஃபேஷன் ரிலேட்டடான ஏதாவது ஒரு டெக்னாலஜி படிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, இல்லை ஏஐ மாதிரியான விஷயங்கள், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நிறைய நெட்வொர்க்கிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த மாதம் உருவாகும். என்னங்க அர்த்தாட்டம சனி நடந்துகிட்டு இருக்கு, ஒர்க்கில் வந்து ஒரு மாதிரி டிலே இருக்குது, சோம்பேறித்தனம் வருது, மந்தத்தன்மையாக இருக்குது, ஒரே ஒர்க்கை நான் பார்த்துட்டே மாதிரி இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து, இந்த ரெப்புடேஷன்லேருந்து நான் எப்படி வெளியே வர்றது, இந்த லூப்புக்குள்ளேயே சிக்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த செப்டம்பர் மந்தில் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ நீங்கள் என்ன யோசிப்பீங்க அப்படின்னா, சின்னதாக எங்கேயாவது ட்ரிப் போயிட்டு வரலாமா, ட்ரிப் போயிட்டு வந்தால் நம்ம மைண்ட் நல்லா இருக்குமா அப்படின்லாம் யோசிப்பீங்க. ஏதாவது ஒரு சண்டே இல்லைன்னா சாட்டர்டே என்ன பண்ணிக்கோங்கன்னா பக்கத்தில் ஏதாவது ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு ட்ரிப் போயிட்டு வாங்க. நிச்சயமாக வந்து இந்த மந்த் வந்து அது உங்களுடைய மைண்டை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணும். ஏன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன எண்ணத்தில் இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா வீட்டுக்குள்ளேயே அலைஞ்சு கிடக்கிறோம், இல்லைன்னா ஒர்க்குள்ளேயே இருக்கிறோமே, ஏதோ ஒரு அடைதல் அப்படிங்கிற தன்மையிலே இருக்கிறோமே, கிட்டத்தட்ட கேஜ்டு பேர்ட் மாதிரியான நம்ம நிலைமை போய்கிட்டு இருக்கே அப்படிங்கிற சிந்தனை இருக்கு இல்லையா? இது எல்லாமே ஒரு சின்னதாக ஒரு ட்ரிப் போயிட்டு வரப்ப ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவீங்க, லைட் ஹார்ட்டடாக இருப்பீங்க. அப்படி அந்த மாதிரியான விஷயங்களை உங்களை அப்கிரேட் பண்ணிக்கிறது நல்லது. எஜுகேஷன் வைஸ் பார்க்குறப்ப நிறைய பேர் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து தனுசில் வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஃபாரின் லாங்குவேஜஸ், இந்த லாங்குவேஜ் டெஸ்ட்டில் வந்து நம்ம பாஸ் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஏக்கத்தில் இருக்கீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த மந்த் வந்து ரொம்ப பாசிபிளாக இருக்க போது இந்த மாதிரி டெஸ்ட்டு, காம்படிஷன்ஸ்,
இந்த மாதிரியான விஷயங்கள்ல வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறத நெப்டியூன் அப்படிங்கிற கிரகம் வந்து ரொம்ப அழகாக ஏற்படுத்தி கொடுக்குது. எந்த முயற்சிகள்னாலும் போட்டிகள் சார்ந்து இருக்கக்கூடிய முயற்சிகளில் தாராளமாக இறங்கலாம். உங்களுக்கு எல்லாமே ரொம்ப சூப்பரான எக்ஸலண்ட்டான காலகட்டம் அப்படின்னு பார்க்குறோம். அப்படியே ஜாப் அண்ட் கெரியர் வரப்ப அதுவுமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. இப்போ 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி என்ன பண்ணுறாருன்னா உங்களுடைய பொறுமையை மட்டும் லைட்டாக உரசி பார்க்குறாரு. நீங்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கீங்க அப்படிங்கிறத கவலைப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. சில விஷயங்களை நல்லதே செஞ்சுட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுடைய எஃபர்ட்ஸ்க்கு வேல்யூ அப்படிங்கிறத யூனிவர்ஸ் கொடுக்க தான் போகுது. இந்த கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படிங்கிற அந்த ஃபேஸில் தான் நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆக்டிவேட்டடாக இருக்க போகிறீங்க. நீங்கள் வாட்டுக்கு உங்களுடைய டெக்னிக்கல் நாலேஜுக்கு அப்புறம் ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ரெகக்னைசேஷன் அப்படிங்கிறது இன்னும் வித்தின் 2 மந்த்ஸ்க்குள்ளே அமையும். அதுக்கான பேஸ்மெண்ட்டாக இந்த மந்த் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைய போத ரொம்ப நல்லா இருக்கு. எஜுகேஷன் வைஸில் கெரியர் அப்படிங்கிறதும் நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும் ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நான் போடுறேன் அப்படிங்கிற விஷயங்கள் வேணாம். உங்களுக்குள்ள எப்படி இப்போ தாட் ப்ராசஸ் வரும் அப்படின்னா பிரம்மாண்டமாக பண்ணணும், எந்த ஒரு இனிஷியேஷன்னாலும் அப்படியே பெரிய ஃப்ளெக்ஸ் வைக்கணும், பெரிய பேனர்ஸ் வைக்கணும், பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸை கூப்பிடணும், செலிப்ரிட்டிஸ் கூப்பிடணும், இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் வரும். அப்போ அந்த எண்ணங்களுக்கு மட்டும் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு லைஃபோடைய ரியாலிட்டி என்ன அப்படின்னு பாருங்கள். பிஸ்னஸ் பற்றியான நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஒரு தொழிலை எப்படி தொடங்கணும், எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது தெளிவு இருக்கணும். அதேமாதிரி பார்ட்னர்ஷிப் சார்ந்த விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் யாரோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பில் இருக்கீங்க அப்படிங்கிறத பாருங்கள். குறிப்பாக ஃப்ரெண்ட்ஸாக மட்டும் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அவங்கள பார்ட்னர்ஸாக கொண்டு வரது அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பில் கண்ணாடியில் வந்து சின்னதாக கல்லறிறதுக்கு சமம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃப்ரெண்ட்ஸாக மட்டும் பார்க்குறது ரொம்ப நல்ல விஷயம். அடுத்து வந்து ரிலேஷன்ஷிப். இந்த தனுசு ராசிக்காரங்க லாஸ்ட் 6 மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் இருக்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப். நான் காதலிச்சோம் சார், 2 பேரும் காதலிச்சோம், நல்லா தான் இருந்துச்சு, நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ எங்களுக்கு லைஃபுக்கு செட் ஆகுமான்னு தெரியலையே. இந்த குழப்பத்தில் அதிகமாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க தான். நிறைய பேர் கேட்குறப்ப இந்த லவ்க்கான ரிலேஷன்ஷிப்கான ப்ரெடிக்ஷன் கேட்டு வரப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விரும்பி தான் சார் நாங்கள் வந்து லவ் பண்ணோம், எல்லாம் பண்ணோம், அப்போல்லாம் நல்லா தான் இருந்தது. இது அடுத்து திருமணமாக கன்வெர்ட் ஆகுமா அப்படிங்கிறதுல ஒரு பயம் இருக்குது. இவங்க எனக்கு வந்து கரெக்டாக வருவாங்களான்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு வருவாங்க. ஏன் இந்த போதாமை அப்படிங்கிற ஒரு விஷயமோ இல்லை இவங்க நமக்கு செட் ஆவாங்களா அப்படிங்கிற உணர்வு வருது அப்படின்னா பிளானட்டரி பொசிஷன்ஸ் அப்படி தான் இருக்குது. ஒரு 2 to 3 months வந்து ரிலேஷன்ஷிப் சார்ந்த முக்கியமான முடிவுகள் எதுவுமே எடுக்காதீங்க. ஒரு 2-3 மாதம் போகட்டும். அதுக்கப்புறம் இந்த பிளானட்டரி பொசிஷன்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிறப்ப நம்ம அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காமல் விட்டது நல்லது தான் அப்படின்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. ரிலேஷன்ஷிப் சார்ந்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் நாளைக்கு அப்படியே அதில் முக்கியமான முடிவுகள் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா பார்க்கப்படுது. இன்னும் உணர்ச்சி வயப்பட்டு வார்த்தைகளை விடுறது, உன் கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கிறேன், டாலரேட் பண்ணி தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகிறேன், நான் எவ்வளோ விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சினிமாட்டிக்கான டைலாக்ஸ் எல்லாத்தையும் வந்து ரிலேஷன்ஷிப்பில் கொண்டே வராதிங்க. இது எதுவுமே உங்களுடைய நார்மலான ரிலேஷன்ஷிப்புக்கு ஒத்தே வராது. ஏன்னா நீங்கள் ரொம்ப ப்ராக்டிக்கலான ஆட்கள். குருவுடைய ராசி அப்படிங்கிறப்ப ஒரு லவ் அப்படிங்கிறத எவ்வளோ அழகாக கொண்டு போகக்கூடிய நீங்கள் இந்த நேரத்தில் சொதப்பிடாமல் இருங்க. நிறைய நேரங்களில் வந்து இந்த லவ் சரியாக இருக்குமா இருக்காதா, பேரண்ட்ஸை எப்படி கொண்டு போகிறோம், பேரண்ட்ஸ் கிட்ட எப்படி பேசுறது, இந்த டைம் பேரண்ட்ஸ் கிட்ட பேசலாமா அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். பேரண்ட்ஸ் கிட்ட இப்போல்லாம் லவ் பற்றி எதுவும் பேச வேணாம். இன்னொரு 2 to 3 months போகட்டும். அதுக்கப்புறம் வந்து என்ன முடிவாக இருந்தாலும் வீட்டில் எப்போ பேசலாம் அப்படிங்கிறதுக்கு கூட நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு பேசுனீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா தனுசு ராசி இப்போ இருக்கக்கூடிய அந்த ஏரால ரிலேஷன்ஷிப்பை லாஸ் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறதை விட கொஞ்சம் அமைதியாக இருந்துறது பெட்டர். ஃபேமிலி சார்ந்த விஷயங்களில் வந்து பார்க்குறப்ப பெரியவங்க கிட்ட கொஞ்சம் மதிப்பாக நடந்துக்கோங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை கேளுங்க. அதே மாதிரி உங்களுக்கு தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய மன உணர்வுகள் என்ன அப்படிங்கிறத பேரண்ட்ஸும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காயினுக்கு இருக்கக்கூடிய 2 பக்கங்கள் தான். இந்த 2 பக்கத்தையும் சரியாக புரிஞ்சுக்கிறப்ப தான் லைஃப் வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கும். உங்களுடைய ஆங்கிளிலிருந்து இந்த ஜென்ரேஷனை பார்க்காதீங்க. ஏன்னா இந்த ஜென்ரேஷனுக்கு நிறைய விஷயங்களில் மாற்றங்கள் இருக்குது. அவங்க நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க. உங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் மாதிரி அவங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்காது. நீங்கள் எப்படி வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங்கில் இருந்தீங்களோ அது மாதிரி இருக்காது. அதே மாதிரி நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பேரண்ட்ஸ்க்கும் சில எதிர்பார்ப்புகள் இருக்குது. அதையும் நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஜென்சி கிட்ஸுக்கு இந்த மந்த் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்க போது நான் சொன்ன விஷயங்களை மட்டும் தனுசு ராசிக்காரங்க சின்னதாக எச்சரிக்கையாக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா செப்டம்பர் மந்த் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்க போது. நன்றி. இது எல்லாமே ஒரு ஜென்ரலான ப்ரெடிக்ஷன் தான். உங்களுடைய சொந்த ஹாரோஸ்கோப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இதுக்கான நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, லவ்வர்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை எனக்கு வந்து என்னுடைய லவ் அப்படிங்கிற விஷயம் எந்த திசையிலேருந்து எனக்கு வரும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, அதுக்கடுத்து எனக்கான ஒரு செல்ஃபான ஒரு ஹாரோஸ்கோப் ஹேண்ட் ரிட்டனாக அதுவும் இப்போ இருக்கக்கூடிய மெத்தடாலஜியோடு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சாலும் சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி பேரண்ட்ஸ்க்கும் எனக்குமான டேர்ம்ஸ் சரியில்லாமல் இருக்குது, அது எப்போ சரியாகும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களாக இருந்தாலும், இல்லை வந்து நான் ஃபாரின் ட்ரிப் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன்,
அதுக்கு வந்து இந்த காலகட்டம் சரியா இருக்குமா, அங்க போய் என்னால பிஜி பண்ண முடியுமா, அங்க போனா அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எனக்கு ஒத்துக்குமா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் நிறையவே இருக்கும் உங்க மனசுக்குள்ள. இந்த மாதிரியான கேள்விகள் இருந்தது அப்படின்னு சொன்னா டைரக்டா எங்களோட கனெக்ட் பண்ணுங்க. எங்களோட டீம் ஆஃப் அஸ்ட்ராலஜர்ஸ் உங்களை கைட் பண்றதுக்கு ரொம்ப தயாரா இருக்கிறோம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான ஸ்லாட் வந்து புக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ல உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜென்சி ஆஸ்ட்ராலஜர் பாலுவானந்த். நன்றி, வணக்கம்.